Hi friends, இன்னைக்கு நம்ம Tom Yam சமைக்க போறோம். வாங்க எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாமா? Tom Yamக்கு தேவையான பொருட்கள்: Coriander leaf, கொத்தமல்லி ஒரு handful, chicken and prawn, straw mushroom, ginger and chili padi, இஞ்சியும் 3 chili padi, lime leaf கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சிராயை வந்து இடிச்சிக்கங்க. சிராயை இடிச்சிட்டு இந்த மாதிரி நீண்டமாக வெட்டி வச்சுடுங்க. ஆனால் அது முன்னுக்கு வந்து நீங்கள் ஒரு இடி இடிச்சிடணும். ஊடந்தலை வந்து அந்த ஸ்டாக் ஜூஸ் எடுக்கிறதுக்காண்டி லெமன் ஜூஸு ஒரு ½ லெமன் எடுத்திங்கனாக்கா 1/4 கப் வரும். ஸோ இதுதான் தேவையான பொருட்கள். அதை தவிர்த்து இது முக்கியமான ஐட்டம் Tom Yam பேஸ்ட், தாய் Tom Yam பேஸ்ட், சில்லி பேஸ்ட். இது சாஸ் இக்கான் ஃபிஷ் சாஸ். ஸோ இதான் அதோட பொருட்கள். இதை தவிர்த்து நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் வேணும். தேவைப்பட்ட தண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க. சரிங்களா? இப்போ நம்ம சமைக்கலாமா? வாங்க போகலாம் சமைக்க. பாதி டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம் உடனோட ஸ்டாக் எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். Tom Yam சூப் வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் அப்பப்போ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஊடன் தலையிலேருந்து அந்த ஸ்டாக் எடுக்க போகிறேன். அந்த மஞ்சளாக இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ஒரு ஸ்டாக், அந்த நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அது நம்ம வீசக்கூடாது. நம்ம ஊடன் தலை. ஸோ நம்ம வந்து அந்த ஸ்டாக் எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாமா? அந்த போட் தண்ணி கொதி வரட்டும் கொஞ்ச நேரம். இப்போ நம்ம சட்டியில் தண்ணி ஊற்றி நம்ம ஊடன் தலை போட்டு ஒரு 5 minutes வேக வைக்கலாம். ஒரு 5 minutes வேக வைப்போம். நல்லா கொதிக்குது. அந்த ஸ்டாக்லாம் நல்லா இறங்குது தண்ணிக்கு இப்போதைக்கு. ஆஃப்டர் 5 minutes முடிஞ்சோடனே நம்ம அந்த ஊடன் தலையெல்லாம் எடுத்துருவோம் வெளியே. எடுத்துகிட்டு அதை அந்த தண்ணியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம் சூப்புக்கு, Tom Yam சூப்புக்கு. ஓகே, லெமன் கிராஸ் போட்டுறேன். சிராய், limau, பிச்சு போடுங்க. இது ஒரு அரோமாவாக இருக்கும். தாய்லாந்து வந்து டவுனி மாவ் இந்த லீஃப் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க.
லைம் லீஃப் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஊசி மிளகா 2 வெட்டி வச்சுருக்கேன், 3. இது வந்து இஞ்சி ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன், ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன் இஞ்சி. நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும் Tom Yam இது. ஓகே, நான் இந்த கோலை ஒரு கோலைக்கு ஊற்றுனேன், ஒரு கோல் நிறையா. Tom Yam ரொம்ப ஈஸி தான் செய்யறதுக்கு, ஜஸ்ட் பாயிலிங் பண்ணுறது தான். தேவையான பொருட்கள்லாம் போட்டு நீங்கள் பாயில் பண்ணாலே Tom Yam ரெடி ஆயிரும். இது நம்ம ஒயிட் ரைஸ் இருக்குல்ல, வெள்ளை சோறு, அதை வச்சு கூட நம்ம சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அல்லது நூடுல்ஸில் கூட மீஹோனில் கூட நீங்கள் ஊற்றி சாப்பிடலாம், Tom Yam மீஹோன். ஃபிஷ் சாஸ் நான் 3 டேபிள்ஸ்பூன் போட ஊற்றுறேன். One, 2, 3. Thai chili paste, Thai Tom Yam, Thai Tom Yam. இது வந்து சில்லி பேஸ்ட் கூட கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம இந்த சூப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட வேண்டியதான். போடுறப்ப நம்மளுக்கு தெரியும் என்ன இந்த திக்னஸ் கிடச்சிச்சுனாக்கா கரெக்டாக இருக்குன்னு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் பிடிக்கும். சில பேர் Tom Yam அந்த டேஸ்ட் வந்து லைட்டாக எடுப்பாங்க, சில பேர் ஸ்ட்ராங்காக எடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும், அதனால தான் வந்து நான் 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு அப்படி லைட்டாக வேணாக்கா 2 ஸ்பூன், 2.5 3 ஸ்பூன் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். Tom Yamல என்ன ஹெல்த்தினஸ் இருக்குனாக்கா, நம்ம அந்த லைம் ஜூஸ், லைம் லீஃப், எலுமிச்சை சாறு, எலுமிச்சை இலை யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தினஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸ்ட்ரெஸ் கோவே, பெட் பிரெட் நார்மல் ஆகிடும், நோமோ பாக்டீரியா பாக்டீரியா வந்து வர விடாமல் தடுக்கும், கெட் ஹெல்த்தி நல்லா வச்சுருக்கோம் உடம்ப, ஸ்கினை வந்து நல்லா க்ளோவிங் பண்ணும், குட் ஃபார் த ஹேர். சரிங்களா? இதே உரப்பாக தான் இருக்குது. 4 கரண்டி நான் தாய் சில்லி பேஸ்ட் வந்து Tom Yam பேஸ்ட் 4 பெரிய கரண்டி போட்டேன். ஸோ இந்த கலர் வந்துருச்சு பார்த்தீங்களா, ஒரு மாதிரி இந்த மாதிரி தீத்தறி கலக்குவாங்களே, பெரிய கோலை ஒரு கோலை தண்ணிக்கு 4 கரண்டி வந்துச்சு, 4 டேபிள் ஸ்பூன் வந்துச்சு. சிக்கன் போட்டுக்கிறேன், சிக்கன் அண்ட் ப்ரான். வாவ், பார்க்க சூப்பராக இருக்கு. நல்லா கொதிக்குது. ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. அந்த லைம் ஜூஸ் ஊற்றுனது, ஸ்பைசஸ் உரப்புலாம் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். தாய்லாந்து போய் நம்ம சாப்பிடுவோம்ல, எப்படி இருக்குமோ அதே மாதிரி எக்ஸாக்ட்லி இருக்குது. எனக்கு நான் தாய் பீஸ் யூஸ் பண்ணேன். ஸோ கம்ப்ளீட்டாக இருக்குது அது டேஸ்ட் வந்து.
சூப்பர். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மலேசியாவில் இந்த மாதிரி சாப்பாடுலாம் கிடைக்கிது. ஸோ நம்ம வீட்டில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். சிக்கன் நல்லா வந்துருச்சு பாருங்களேன். கோழி நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஓரத்தெல்லாம் எண்ணெய் நல்லா மிதங்கிருச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். ரெடி ஃபார் சர்வ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, பை. ஹேவ் அ குட் டே அண்ட் ஹாப்பி குக்கிங். Thai Tom Yam Goong is ready.